அன்றைக்கி சாயங்காலம் வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சுட்டு கோயிலுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோயிலுக்கு வந்து போகிறோம். இன்றைக்கி வந்து தேய்பிறை சஷ்டிங்கிறனால நான் வெத்தலை தீபம் வந்து போடுறேன். எங்கள் ஊரில் சிவன் கோயிலில் வந்து பங்குனி பிரம்மோற்சவம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி எங்களுடைய உபயம் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வர சொல்லியிருந்தாங்க. கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டு தான் வந்து கிளம்பணும். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சு பிரசாதம் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 9 மணி போல் ஆகிடும். பசங்க பசி தாங்க மாட்டாங்க. அதனால் நான் மதியமே வந்து பிளான் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஆலு பரோட்டா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன். ஆனால் சாதாரணமாக பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வர சொன்னதுனால நம்ம ஆல் பரோட்டாலாம் செஞ்சுட்டு இருந்தேன். வேலைக்காகிறது டைம் ஆகிடுங்க. அவங்க சட்னி அரைச்சி கொடுத்தாங்க. நான் ஆளுக்கு ஒரு சப்பாத்தி மட்டும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பூஜை வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தேய்பிறை சஷ்டிக்கு வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து வெற்றிலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து போயாச்சு.